பெட்ரோல் டீசல் எரிவாயு விலையை குறைக்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டம் என்கிற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும். தொழிலாளர் உரிமைகளை பாதிக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வற்புறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்கிற போதெல்லாம் உடனடியாக இந்திய நாடு முழுவதும் ஒரே இரவில் விலையை உயர்த்துகிறார்கள். நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தம் என்பது ஏற்பட்டு யுத்தம் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் இந்தியா போன்ற நாடுகளுக்கு கப்பல்கள் மூலமாக கச்சா எண்ணெய் வந்து கொண்டிருந்தது. நேற்றைக்கு அந்த ஜலசந்தி என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்கனவே $120 வரை உயர்ந்து இப்போது $78 என்கிற அளவுக்கு கச்சா எண்ணெயுடைய விலை என்பது குறைந்திருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை குறைந்ததற்கு பிறகும் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் எரிவாயு விலையை குறைப்பதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வரவில்லை. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. மக்கள் மீது அக்கறையற்ற ஒரு அரசாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் சுரேஷ் கோபி அவர்கள் ஏற்றுவதுதான் உடனடியாக செய்ய முடியும், விலையை குறைப்பது உடனடியாக சாத்தியமில்லை என்று நேற்று இரவு அவர் பேட்டி அளித்திருக்கிறார். உடனடியா விலையை ஏற்ற முடியும்னா ஏன் குறைக்க முடியாது என்கிற கேள்வியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எழுப்ப விரும்புகிறோம். ஏற்றுவதனுடைய நோக்கம் என்ன? தனியார் முதலாளிகள் தனியார் கம்பெனிகளுக்கு ஒரு நிமிடம் கூட லாபத்தில் குறைவு வந்துவிடக் கூடாது என்கிற நோக்கத்தோடு முதலாளிகளுக்கு சாதகமாக விலையை உடனடியாக உயர்த்தக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் விலையை குறைத்தால் அது சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதனால் அவர்கள் குறைப்பதற்கு மறுக்கிறார்கள். ஆகவே குறைக்க முடியாது, ஏற்ற முடியும்னா ஏன் குறைக்க முடியாது என்கிற கேள்வியை தான் நாங்க எழுப்ப விரும்புகிறோம். ஆகவே மக்கள் மீது எவ்வளவு சுமை ஏற்றப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு கூட்டமாகத்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதற்கு எடுத்துக்காட்டு. ஆகவே இதன் விளைவாகத்தான் எல்லா பொருட்களுடைய விலையும் உயர்ந்திருக்கிறது. ஹோட்டல்களில் விலை உயர்ந்திருக்கிறது, மளிகை கடையில விலை உயர்ந்திருக்கிறது, காய்கறி விலை உயர்ந்திருக்கிறது, பால் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. இப்படி எல்லா வகையான பொருளும் உயர்வுக்கு அடிப்படையான காரணம் இந்த டீசல் விலை உயர்வு. ஆகவே டீசல் பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்பதை நாங்கள் முக்கியமா வற்புறுத்துறோம். அதே மாதிரி இந்த டீசல் பெட்ரோல்ல 50% மத்திய மாநில அரசுகளுடைய வரி வருவாயாக வருகிறது. 100 ரூபாய் பெட்ரோல்னா 50 ரூபாய் தான் செலவு, மீதி 50 ரூபாய் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வரி வருவாயாக வருகிறது. எவ்வளவுக்கு அளவு விலை ஏறுதோ அவ்வளவுக்கு அளவு இவர்களுக்கு வருவாய். ஆகவே வருவாயில் ஒரு பகுதியை மக்கள் கடுமையான பாதிப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரி வருவாயிலிருந்து ஒரு பகுதி நிவாரணத்தை வரி வருவாயை குறைத்துக் கொண்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்க வற்புறுத்த விரும்புறோம். மத்திய அரசாங்கமும் குறைக்கணும், மாநில அரசாங்கம் குறைக்க வேண்டும் என்பதை நாங்க வற்புறுத்துறோம். அதே மாதிரி நாளைக்கு ஒருவேளை ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய மத்திய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் நடைமுறைக்கு வருமானால் தமிழ்நாடு அரசாங்கம் விதிகளை உருவாக்குகிற போது அனைத்து தொழிற்சங்க தலைவர்களையும் அழைத்து பேசி தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதிக்காத வகையில் அந்த விதிகளை உருவாக்க வேண்டும். இதுவரை தமிழ்நாடு அரசாங்கம் அந்த சட்டத்திற்கான விதியை உருவாக்கவில்லை. ஒரு ஜனநாயக பூர்வமாக அனைத்து தொழிற்சங்கங்களோடு கலந்து பேசுவதன் மூலமாக தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பது என்கிற அணுகுமுறையை தமிழக வெற்றி கழக ஆட்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வற்புறுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி கிராமப்புற மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய வகையில் 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்து டிபிஜி ராம்ஜி என்கிற பெயரில் புதிய சட்ட திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இது வரக்கூடிய ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது. அந்த திட்டம் வந்தால் வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது, கூலிக்கு உத்தரவாதம் கிடையாது. 40% நிதியை மாநில அரசாங்கங்கள் தர வேண்டும். மாநில அரசாங்கம் ஒருவேளை நிதியை ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அந்த வேலை திட்டமே நடைமுறைக்கு வராது. ஆகவேதான் இந்த விபிஜி ராம்ஜி என்கிற புதிய திட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஏற்கனவே இருக்கிற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாட்டு அணைக்கு எதிராக நீங்க தனி தீர்மானம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைய தினம் மேகதாட்டின் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு என்ற இடத்தில்
புதிதாக அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசாங்கம் முயற்சிப்பதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். இந்த அணை கட்டுகிற முயற்சி எந்த வடிவத்திலே வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பதில் உறுதியாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்க வேண்டும். ஏனால் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகிற காவிரி டெல்டாவினுடைய அந்த பெருமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காவிரியிலிருந்து தண்ணீர் வந்தே ஆக வேண்டும். காவிரி என்பது கர்நாடக மாநிலத்திற்கு சொந்தமானது அல்ல, 4 மாநிலங்களுக்கும் சொந்தமானது. ஆகவே கர்நாடக அந்த காவிரியின் குறுக்கே எந்த வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் அது சட்டவிரோதம். ஏற்கனவே இதற்கான தெளிவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லா மாநில அரசாங்கங்களும் மதித்து நடந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் மேகதாட்டு அணை கட்டுவதை தடுக்கிற அந்த முயற்சியில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களும் அரசுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உற்ற துணையாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து பேசி முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லி நீங்க சிவகுமார் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை எப்படி இல்ல, கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து தொடர்ந்து அவர் அணை கட்டுவது என்பதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். உச்ச நீதிமன்றம் கீழ்ப்பகுதி பாசனம் பெறக்கூடிய கீழ்ப்பகுதி மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த வேலையையும் செய்ய முடியாது என்று ஏற்கனவே தெளிவான தீர்ப்பு இருக்கிறது. அப்படி அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அவர்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டுமே தவிர தமிழ்நாடு அரசாங்கத்தோடு பேசுவதற்கு எதுவுமே கிடையாது.